ஹரியானாவில் காதலனுடன் சேர்ந்து கணவரை கழுத்தை நெரித்து கொலை செய்து வீசிய யூடியூபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஹரியானா மாநிலம் ஹிசார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 32 வயது ரவீனா. யூடியூபரான இவருக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் சுரேஷ் என்பவர் அறிமுகமானார். இருவரும் ஒன்றாக சேர்ந்து வீடியோக்களை உருவாக்கி வலைதளத்தில் பதிவேற்றம் செய்தனர். வீடியோக்கள் மட்டுமின்றி நடன ரீல்ஸுகளையும் வெளியிட்டனர். அதனால் இன்ஸ்டாவில் 34,000க்கும் மேற்பட்ட பின் தொடர்பவர்களை குவித்தனர். வீடியோக்களை உருவாக்குவதில் வெறிகொண்ட ரவீனா தனது கணவர் 35 வயது பிரவீன் மற்றும் குடும்பத்தினர் எதிர்ப்பையும் பொருட்படுத்தவில்லை. சுரேஷுடன் சேர்ந்து 1.5 ஆண்டுகளாக வீடியோக்களை பகிர்வதில் தீவிரம் காட்டினார். அது தொடர்பாக கணவர் பிரவீனுடன் அடிக்கடி சண்டை ஏற்பட்டுள்ளது. மார்ச் மாதம் 25ஆம் தேதி ரவீனாவும் சுரேஷும் தனிமையில் இருப்பதை பிரவீன் பார்த்துவிட்டார். அப்போது அவர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அதனால் ஆத்திரமடைந்த ரவீனா சுரேஷுடன் சேர்ந்து கணவரை மடக்கி பிடித்தார். பின்னர் துப்பட்டாவால் கழுத்தை நெரித்து கொன்றார். சடலத்தை ஒரு பைக்கில் ஏற்றி 6 கிலோமீட்டர் தூரம் கொண்டு சென்றனர். பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு வடிகாலில் வீசிவிட்டு திரும்பினர். இதற்கிடையில் பிரவீனை காணாது குடும்பத்தினர் தேடி வந்தனர். அவர் குறித்து ரவீனாவிடம் கேட்டபோது தனக்கு எதுவும் தெரியாது என கூறிவிட்டார். மார்ச் 28ஆம் தேதியன்று அழுகிய நிலையில் சடலம் ஒன்று கால்வாயில் கிடப்பதாக சதர் காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சடலத்தை மீட்டு விசாரித்த போது அது சுரேஷ் என தெரிய வந்தது. அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது ஹெல்மெட் அணிந்த ஒரு நபர் பைக்கில் செல்வதும் ரவீனா முகத்தை மூடிக்கொண்டு அதே பைக்கில் பின்னால் அமர்ந்திருப்பதும் இருவருக்கும் இடையில் சடலம் கிடத்தப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. சிறிது நேரம் கழித்து சடலம் இன்றி இருவரும் பைக்கில் திரும்பும் காட்சி பதிவாகியுள்ளது. இதையடுத்து பிரவீனை கொன்றது அவரது மனைவி ரவீனா மற்றும் சுரேஷ் என்பதை உறுதி செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொலையான பிரவீனின் 6 வயது மகன் இப்போது அவரது தாத்தா சுபாஷ் மற்றும் மாமா சந்தீப்பின் பாதுகாப்பில் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காதலனுடன் சேர்ந்து கணவரை துப்பட்டாவால் கழுத்தை நெரித்து கொன்று வீசிவிட்டு காணவில்லை என நாடகமாடிய யூடியூபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஹரியானாவில் பரபரப்பாக பேசப்பட்டது. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.